யாக்கோபு தனது குடும்பம், மந்தை மற்றும் வேலைக்காரரோடு கானானை நோக்கி சென்றான். பின்னர் ஏதோமில் இருக்கும் தன் சகோதரன் ஏசாவை தனக்கு முன்னால் சந்திக்கும்படிக்கு ஆட்களை அனுப்பி, உமது அடியான் யாக்கோபு இந்நாள் வரை லாபானிடத்தில் தங்கியிருந்தேன். எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடு மாடுகளும் வேலைக்காரன் வேலைக்காரிகளும் இப்போது உண்டு என்றும், உமது கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என சொல்ல சொன்னான். அந்த மனுஷர் திரும்பி வந்து, ஏசா 400 ஆட்களோடு வருகிறான் என்று சொன்னார்கள். இதை கேட்டு பயந்த யாக்கோபு தன்னிடம் இருந்த அனைத்தையும் மந்தை உட்பட 2 பரிவாரங்களாய் பிரித்தான். ஒரு பகுதி தாக்கப்பட்டாலும் மற்றொரு பகுதி தப்பிக்கொள்ள இடமுண்டு என எண்ணினான். முதல் பரிவாரத்தில் தனது 2 மறுமனையாட்டிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவனது சகல உடைமைகளின் பாதியையும், 2ஆம் பிரிவில் லேயாலையும் கடைசியில் ராகேலையும் அவனது மற்ற பாதி உடைமைகளையும் வைத்தான். யாக்கோபு தனது சகோதரனுக்கு வெகுமதியாக ஆடுகள், செம்மறியாடுகள், ஒட்டகங்கள், பசுக்கள், காளைகள் மற்றும் கழுதைகளை தன் வேலையாட்களுடன் ஏசாவுக்கு அனுப்பி தான் விரைவில் வருவேன் என்று செய்தி அனுப்புகிறான்.